இது என்னண்ணே மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்க? ஆமாண்ணா, மியூசிக் சிஸ்டம் மாதிரி மாடல். சரி. ஆனால் வந்து பட்டாசு ஒரு பைப்பு அகல சைஸ் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு வேற லெவலில் இருக்குமே பைப்பு. இப்போ டைரி மில்க்ல புதுசா கிராக்கர்ஸ் விட்டான்ல ஒரு சாக்லேட். ஆமாண்ணா, அதுக்கு போட்டியை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை ஆமாம், இதுவும் ஃபவுண்டன் டைப்பு தான். இதனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றும் கலர்ஸ் வரும், 3 பீசஸ் இருக்கும். எனக்கே பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு. கீழே தரைய சுத்துற சக்கரம் பார்த்துருப்பீங்க. ஆமா, இது வந்து வானத்துல சுத்துற சக்கரம். வானத்துல சுத்துமா? ஆமா, அருமையா இருக்கு. பாருங்க, தமிழ் மன்னன் ராவணன் பார்த்துக்கொள்ளுங்க, 10 தலைகளை 4 சிங்கம் சேர்ந்து உருமுனா எவ்வளவு சவுண்ட் வருமோ அதோட பெருசா கிராக்கிங் சவுண்டு. ஒரு 10 வேலை வெடிச்சா என்ன சவுண்ட் வருமோ இது அந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும் இதுல. சரி, நாளி மாதிரி. இதுல வந்து நீங்க 10 வச்சீங்க அப்படின்னா 6 சக்கரை வந்து வெளியே ஜம்பிங் ஆகி சுத்தும். ஓ, வெளியில ஜம்பிங் ஆயினா வெளியே வந்து அப்படியே சில வந்து நல்ல சேஃப்டியான வெடி, நல்ல அடர்த்தியா 3 ஃபங்க்ஷன் இதுல வந்து மூவிங் ஆகும். இந்த பாருங்க, அவரோட வால்ல 10 வைக்கணும் முக்கியமா. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐஸ்கிரீமா இருக்கு. ஆமா, இது ஒரு வெடி. வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? இப்ப எல்லாருமே கடையில இருக்குமே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கா, இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நம்மள்ட்ட இருக்கானே? நம்மகிட்ட வந்து கட்டப்பா ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோண்ணே, வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணே. சரிண்ணே, உங்களை பத்தி உங்களோட பிசினஸ் பத்தி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. சிவகாசி சாத்தூர் ரோட்ல மீனம்பட்டி ஊர் பக்கத்துல காமரா ஸ்கூல் பின்புறம் நம்ம கடை அமைஞ்சிருக்கு. நம்ம கடை பேர் வந்து ஈசன் கிராக்கர்ஸ். ஓகே, என்னென்ன ஸ்பெஷல்னே? இப்ப நிறைய பட்டாசு கடைகள் இருக்குல்ல, போட்டிங்கிறது எக்கச்சக்கம் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. கண்டிப்பா இப்ப எல்லாத்தையும் பீட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு யூனிக்கா அல்லது வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணாத முடியும். அந்த மாதிரி நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? தரமான பட்டாசு நம்ம வந்து கொடுக்குறோம். அது போக 90% ஆஃபரும் கொடுக்குறோம். சரி, இதுவும் போக என்ன எங்க கடையால முடிஞ்சது என்னன்னா 3000, 6000, 10000, 15,000, 20,000 வாங்குறவங்களுக்கு அந்தந்த விலையை தக்கன ஒரு கிஃப்ட் வந்து ஃப்ரீயாவே கடையில வந்து காம்போ ஆஃபர் வந்து ஒரு 4000 காம்போ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வட்டம் பெஸ்டா ஒரு 50 ஐட்டத்துல காம்போ ஆஃபர் ரெடி இருக்கும். நான் வெறும் 4000 ரூபாய்க்கு 50 ஐட்டம் காம்போ ரெடி பண்ணிருக்கோம். இது போக நாங்க மக்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும்னால அது வந்து கிஃப்ட்டும் இருக்குது. ஒரு கிஃப்ட் பாஸ் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே, என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கட்டாயம் பார்க்கலானே. நம்ம கடையில ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா வெரைட்டிஸும் நீங்க பார்த்து மக்களுக்கு தெளிவா சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? இப்ப எல்லாருமே கடையில இருக்குமே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கா, இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நம்மள்ட்ட இருக்கானே? நம்மகிட்ட வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து டிஃப்ரெண்டான வெடிகள் நம்ம கடையில வந்து இருக்கு. ஈசன் கிராக்கர்ஸ்ல வந்து வச்சிருக்கோம். பார்த்து ரசிப்போம். ஓகே, நம்ம நீங்க சொன்னீங்களா, இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐஸ்கிரீமா இருக்கு. ஆமா, இது ஒரு வெடி. இது கலர்ஸ் பிளஸ் கிராக்கிங்கோட சேர்ந்து வரும். இந்த திரியில 10 வச்சா போதும். அதனால குழந்தைய பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்ல ஒரு வெடியா இருக்கும். இந்த வடிவேல ஒரு இதுல என்ன அது வெங்காயம் திருச்சி அடிச்சா அதே மாதிரிதான். நல்ல சேஃப்டியான வெடி, நல்ல அடர்த்தியா 3 ஃபங்க்ஷன் இதுல வந்து மூவிங் ஆகும். இந்த பாருங்க, அவரோட வால்ல 10 வைக்கணும் முக்கியமா. நம்ம இதுல 10 வச்சாலே போதும். ஆமா ஆமா, எல்லாமே ஐயன் பட்டாசு. சூப்பர் சூப்பர், ஐயன் கம்பெனி. அப்புறம் இந்த பவுன் ரொம்ப முக்கியமானது. நீங்க பென்சில் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இது ரெட் அண்ட் கிரீன், அதாவது ஒரு ரெட் இதுல இருந்து ரெட் அண்ட் கிரீனும் கலந்து மிக்சிங்ல வரும். சரி, 2 பீஸ் கொண்டது. இது ஐயன் பட்டாசு கம்பெனி உள்ளதுதான். சரிண்ணே, இது என்ன ரெட் கிரீன் என்ன வித்தியாசம்? உள்ள வந்து நீங்க இந்த கம்மி மத்தாப்புல உங்களுக்கு காமிச்ச மாதிரி இது நல்ல ஒரு லென்த்தா, நல்ல அந்த இடமே வந்து ரெட் அண்ட் கலர் ஆயிரும், இல்ல கிரீன் கலரா, அந்த ரெண்டுமே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஆமா, குழந்தைகளுக்கு ரெட் யூஸ் பண்ணா ரெட் கலர் வரும். ஆமா, இது கிரீன் யூஸ் பண்ணா கிரீன் கலர். ஆமா, எப்பண்ணே நெருப்புல எல்லாம் கலர் கொண்டு வரீங்க? அதான சிவகாசிங்கிறது. ஆமா, ஒவ்வொன்றும் நாங்க வந்து எங்களோட திறமையா ஒவ்வொரு வருஷமும் நாங்க புது புது பட்டாசுல வந்து எங்க சிவகாசி மக்களை வந்து நாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கோம். புது புது கிராக்கர்ஸ். ஆமா ஆமா. சரிண்ணே. இது வந்து 2 பீஸ் இருக்கும் இதுல. சரி, நாளி மாதிரி. இதுல வந்து நீங்க 10 வச்சீங்க அப்படின்னா 6 சக்கரை வந்து வெளியே ஜம்பிங் ஆகி சுத்தும். ஓ, வெளியில ஜம்பிங் ஆயினா வெளியே வந்து அப்படியே ஜம்பிங் ஆகி இந்த வரைக்கும் ஃபங்க்ஷன் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி 6 ஒரே இது மொத்தமா வெளியே. ஆமா ஆமா, இதுலயே வந்து ஆமா இந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 5 பீசஸ். அதே ஃபங்க்ஷன்ல 5 நாள் இருக்கும் அதுல வந்து. அதுவும் அதே டைப்ல தான் வெளியே வந்து சுத்தம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னா பால் டைப்லயே கொண்டு வந்திருக்காங்க.
ஓ பந்தா ஆமா. பால் மாதிரி ஆமா வித்தியாசமா கண்டுபிடிக்கிறீங்களே. வித்தியாசமா நம்ம கடையில வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா மக்களுக்காக வச்சிருக்கிறோம். முன்னேற்றம் தீபாவளியை கொண்டாடுறதுக்கு பல விதமான crackers. ஆமா ஆமா. சரி அடுத்துனே இது மீன் வண்டினே. இது வந்து இது 3 ஃபங்க்ஷன் உள்ளது. சரி கோல்டன் மீன். இது இதுவும் நல்லா எல்லோ கலர்ல வரும். தண்ணியில யூஸ் பண்ணலாமா? இல்ல பட்டாசு தான் இது. இப்போ ஒரு சிங்கம் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு 4 சிங்கம் சேர்ந்து உருமுனா எவ்வளவு சவுண்ட் வருமோ அதோட பெஸ்டா கிராக்லிங் சவுண்டு ஒரு 10 வேலை வெடிச்சா என்ன சவுண்ட் வருமோ அந்த மாதிரி பாக்குறதுக்கு சின்ன சிங்கம் நினைச்சிடாங்க. சரி ஆமா இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் சூப்பரா. ஆமா ஆமா சவுண்டு நல்லா இருக்கும், கிராக்லிங்கா இருக்கும். ஒரு 10 வேலை வெடிச்ச சவுண்ட்ல இதுல நீங்க கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு மிக்சிங் கலர்னா ஒவ்வொன்றும் ஒரு டைப்ல கிராக்லிங் சவுண்டோட வரும். பிளஸ் கலர் வரும். இதுல வந்து பவுண்டன் தான் அது. பவுண்டன். சரிண்ணே. நெக்ஸ்ட் மேரி மாதாலாம் இருக்கு. மேரி மாதால தார் அது இது வந்து பக்கத்துல அது எது அது தார். இது வந்து கிரீன் மட்டும் வரும், கிரீன் கலர் மட்டும் வரும். கிரீன் பிளஸ் கிராக்லிங் சிங்கிள் பீஸ். இது வந்து ஒரு பாக்ஸுக்கு சிங்கிள் பீஸ். ஓகே ஆமா இது வந்து ராவணா 10 ராவணம் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் 10 வச்சா போதும். சரிங்க. அப்படியே சடதரன்னு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வரும். சூப்பர். அருமையா இருக்கே ராவணன் பாருங்க. தமிழ் மன்னன் ராவணன் பாத்துக்கொள்ளுங்க. 10 தலைகளை இதுனா மென்த் பிளஸ் இதுனா அமிர்தம். இல்லமா 5 பீசஸ் அது வந்து. சரிங்களா. மேல வந்து கீழே தரைய சுத்துற சக்கரம் பார்த்திருப்பீங்க. ஆமா இது வந்து வானத்துல சுத்துற சக்கரம். வானத்துல சுத்துமா? ஆமா இது ஒரு சங்கு சக்கரம் கீழே தான் சுத்து, வானத்துல சுத்துறீங்க. இது அயன் பிராண்டோட தான். சூப்பர். நல்ல ஒரு தரமான ஒரு பிராண்டட் தான். வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே. ஆமா ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்கும். இங்க வாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை. சரி இது நல்லா பாத்துக்கோங்க. இது 3 பீசஸ் தெரியும். கலர் பிளஸ் கிராக்லிங் பிளஸ் கோல்டன். இது மிக்சிங்கா இருக்கும். ஆமா இது ஒரே ஒரு சிங்கிள் பீஸ். இந்த கேஸ் பீஸ். இது என்ன காட்ஜில்லாவா? காட்ஜில்லா ஓபன் பண்ணி சுராசிக் பார்க். இது வந்து 3 பீசஸ் இருக்குமா. சரி ஆமா இதுவும் பவுண்டன் டைப் தான். இதனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றும் கலர்ஸ் வரும். 3 பீசஸ் இருக்கும். எனக்கே பிடிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு தான் நம்ம கடையில் வந்து குழந்தைகளுக்கு தான் அதிகமா வந்து விருப்பம் உள்ள வெடியா தான் நம்ம ஒன்னொன்னு தேர்ந்தெடுத்து. கிராக்கர்ஸ்னாலே குழந்தைங்க தானே. ஆமா ஒரு குட்ட குழந்தை நிக்குது பாருங்க. இது வந்து சைரன் சொல்லுவாங்க. சைரன்னா ஒரு பவுண்டன் பிளஸ் சவுண்டோட ஒரு விசில் அடிக்கிற சவுண்டோட வரும். ஒரு பாக்ஸுக்கு வந்து 3 பீசஸ் இருக்கும். நல்ல சவுண்ட் பெரிய சைஸ். இது வந்து 12 அடி ஹைட் போகும். இது பவுண்டன் அதே மாதிரி தான். ஆனால் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். லாலிபாப் சவர்னா இது வந்து 5 பீசஸ் இருக்கும். ஆமா ரேட்டு கம்மி தான் அவங்களுக்கு. இது நல்லா இருக்கும், ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் சவர் வந்து இந்த பாருங்க. இது 5 கலர் வரும். அதாவது எல்லோனா எல்லோ, ஒயிட் கிராக்லிங் பிளஸ் கிரீன் கலரு, மிக்சிங் கலரு, ரெட்டன் கலரு எல்லாமே இதுல வரும். ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்டா வரும். டிக்டாக் கிட்கட்னு எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குண்ணா. கிராக்கர்ஸா சாக்லேட்ஸா? டைரி மில்க்ல புதுசா கிராக்கர்ஸ் விட்டான்ல ஒரு சாக்லேட். ஆமாண்ணா. அதுக்கு போட்டியா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல வந்து கங்கா ஜமுனான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அல்டா புல்டா அப்படின்னா ஒரு பவுண்டர் பிளஸ் ஒரு குண்டு அணிகுண்டு மாதிரி சவுண்டோட இது ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு வெடி வெடிக்கும் கடைசியில. சரி சரி. ஆமா இது வந்து 5 பீசஸ். இது வந்து இதுவும் அயன் பட்டாஸ் தான். நல்ல தரமா இருக்கும். ஆமா சவர் டைப்லயே பார்த்தோம்ல அதுலயே இது பெரிய சைஸ். ஆமா இது வந்து 1.25 இன்ச்சு சவர் டைப். அடுத்து நீங்க பாத்தீங்கிறது வந்து பிளஸ் கிராக்லிங் பிளஸ் வந்து வெடி முடிச்ச உடனே பின்னால வந்து எக்கு போடும். எக்கு போடுறது. ஆமா ஆமா முட்டை எல்லாம் போடுது பாருங்க. ஆமா நீங்க கிராக்கர்ஸ் நினைச்சிடாதீங்க, முட்டை சாப்பிடலாம். அடுத்து வந்து இது சேவல்னே. இது போந்தா கோழியா? ஆமா இது வந்து நாட்டுக்கோழி. போந்தா கோழி கிடையாது, நாட்டுக்கோழி. ஆமா இது வந்து 2 பீசஸ். இதுவும் வந்து எக்கு போடுறதுதான். நைட்டுக்கு 2 ஆம்லெட் போட்டுருவோம். இதெல்லாம் மேல சுத்தி ஹெவியாவே பெருசா இருக்கு. மேல இருக்க போல மேல வெடிக்கிறதுனே ஃபுல்லாவே. ஆமா வான வெடிகள் எல்லாம் முடியாதானே? என்ன கட்டாயம் காட்டலாம். காட்டுறதுக்கு தானே வச்சிருக்கோம், காட்டுறதுக்கு விற்கிறது தானே. ஆமா ஆமா. எல்லாம் கீழே இறக்கி வச்சு எல்லாமே கீழே இறக்கி வச்சாது. இங்க பாருங்க இந்த சோனி பைப்னே. சோனி வந்து 2 பீஸ். இதுவும் 2 பீஸ். நயகரா கிராக்லிங் 2 மிக்சடு. இதுவும் ஹைட் நல்லா இருக்கும். இதுவும் பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறோம். ஹாலிவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆமாண்ணா. ஹாலிவுட் கிராக்கர்ஸ்ங்க சூப்பர் இருக்கு பாருங்க. ஒரு பைப் அகல சைஸ் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு வேற லெவலில் இருக்குமே பைப்பே வந்து. 2 பீஸ் இது.
சரிங்க. இப்போ இந்த இது வந்து 4 இன்ச்சு பெயிண்ட்ஸுண்ணே. இதில் வந்து ஒரே ஒரு பாலில் வந்து 7 கலர் வரும். இது வந்து ஐயன் பட்டாஸ்லேருந்து நம்ம 2 பீஸு சரிங்க பைப்பு பார்க்க போகிறோம். 4 இன்ச்சு பைப்பு காட்டுங்கண்ணே. செம்மையாக இருக்கேண்ணே. செம்மையாக இருக்கும்னா இது வந்து பால் உள்ள வந்து பால் நல்லா அகலம் நல்லா அகலமாக இருக்கும். சரிங்க. க்ரீன் கலர் நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணே. வேற பேக்கிங்கே வேற லெவலில் இருக்கு. பிராண்டுனாலையோ? பிராண்டுண்ணா எல்லாமே. சரி. 3 நயரா பாயில்ஸு. இதில் வந்து மேலே வெடிச்சு அப்படி சீரியல் பல்ப் மாதிரி அப்படியே மினிங்கிட்டே வரும். அடுத்து நீங்கள் இது வந்து 4 இன்ச்சு 2 பீஸு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் அப்படியே பால் மாதிரி அப்படியே மினிங்கிட்டே வரும். இதுவும் நயரா பால்ஸ் தான். 2 பீஸ் இருக்கும். இது வந்து அம்பசியம் கம்பி சார். இது வந்து உங்களுக்கு குழாய் நல்லா திக்காக இருக்கும். உள்ள கம்பி டேமேஜ் ஆகாது. இதில் வந்து கிராக்லிங்கு ப்ளஸ் கலரு 2 இருக்குது. நல்லா சேஃப்டியாக இருக்கும். உள்ளே வந்து கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். நீட்டாக கவர் போட்டு நல்லா ஒன்று போல் நல்லா நீட்டாக இருக்கும். நல்ல சக்கரை கட்டி மாதிரி இருக்கு. நல்ல லென்த்தாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கட்டாகாமல் இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேண்ணே. 30 சிஎம் கம்பி. அதாவது சிஎம்ங்கிறது வந்து லென்த்து 30 சிஎம். இது வந்து 5 பீஸ் தான் இருக்கும். 5 பீஸ் தான் இருக்கும். ஆமாம். இதுலேயும் அதே மாதிரி கிராக்லிங்கு ப்ளஸ் கலரு ரெட் அண்ட் க்ரீன் எல்லாமே இருக்கும். சைரனா மினி சைரன்பாங்க. இதுவும் 5 பீஸ் இருக்கும். இதுவும் அதே மாதிரி விசில் சவுண்டோட ஒரு எஃபெக்ட் வரும். ஒரு பவுண்டனோட வரும். சரிங்க. அடுத்து பார்க்குறது வந்து இந்த கோல்டன். இது வந்து ஒரு எல்லோ கலர் மட்டும்தான். 5 பீசஸ் கிராக்லிங் ப்ளஸ் எல்லோ கலரில் வரும். சரிண்ணே. இது வந்து ட்ரை கலர்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலர். 5 பீசஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மிக்சிங் கலரு. இது நல்ல ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு 8 அடி ஹைட்டு போகும். சூப்பரு. வேற வந்து சாதா கலரு 2 வெரைட்டி இருக்கு. இதில் வந்து 10 பீஸ் ஒரு பீஸ் 10 பீஸ் வரும். சரிங்க. இது வந்து ஒவ்வொரு கலர்ஸ் வரும். அப்படிங்களா? ஆமாம். சரி சார். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 சிஎம். 10 சிஎம்ல சாதா கலரு. இது வந்து இதுலேயும் 10 பீஸ் தான் இருக்கும். சரிங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து 15 சிஎம். சிஎம்னா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர். சரிங்க சரிங்க. கிரீனு. ஓகே. ரெட் கலரு. என்ன கலர் டிஃபரெண்ட்? இது வந்து பச்சை மட்டும் தான் எரியும். கலர் பச்சையா வரும். அதுதான் கேக்குறேன். இது பச்சை கலர் ரெட் கலர்ல எரியும். சரிங்க. இது ரெட் மட்டும் தான் இது வந்து ஃபங்க்ஷன் வரும். சரிங்க. அடுத்து நீங்க பார்க்குறது வந்து கலர் மிக்சிங் கலர். அது கிராக்லிங் ப்ளஸ் கலரு. சரி. இது வந்து மிக்சிங்காக வரும். சரிங்க சரிங்க. அடுத்து பார்க்க வெறும் கிராக்லிங் மட்டும். அடுத்து வந்து கிராக்லிங் மட்டும் இருக்கும். சரிங்க. இது கிராக்லிங் மட்டும் வரும். இது வந்து மொத்தத்துக்கு 4 கலர்ஸ் வரும். அதே மாதிரி இது வந்து 1.5 இன்ச்சு சவர் டைப்பு. சரிங்க. இது நல்ல பெரிய ஃபங்க்ஷன் மிக்சிங் கலர் எல்லாமே அதே மாதிரி வரும். அப்படியா? ஆமாம். இது எல்லாமே 12 அடி ஹைட்டு 10 அடி ஹைட்டு அந்த மாதிரி போகும். 3 இன்ச்சு ஹைட் மாதிரி இருக்கும்னா இது கீழே ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேலே ஒரு ஷார்ட் ஒன்று வெடிக்கும். சரிங்க. இது ஐயன் பட்டாஸோட இதுதான். சூப்பர். இது என்ன மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்க? ஆமாண்ணா மியூசிக் சிஸ்டம் மாதிரி மாடல். சரி. ஆனால் வந்து பட்டாசுனா அது. அப்படியா? ஆமாம். இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 10 வச்சா போதும். வாட்டர் ப்ரூஃப். கையில் பட்டாலும் அந்த அளவுக்கு சுடாது. இந்த ஹைட்டில் பட்டாலும் அந்த அளவுக்கு சுடாது. குழந்தை கையில் பட்டாலும் சுடாது. சரி. இந்த மாதிரி வச்சுக்கலாமா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்ல ஒரு டான்ஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. உள்ள கிட்டாரே இருக்குமோ? கிட்டார்லாம் இருக்காங்க. இப்போ ஒன்லி வெடி மட்டும்தான். அதே ஆமா ஹீட்டு படாம மேல ஒன்றும் பண்ணாம அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. நல்ல ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும். சக்கரத்துல வந்து இது வந்து பிளாஸ்டிக் சக்கரம்னா. இது பிளாஸ்டிக். ஆமா. எல்லா தரையிலும் சுத்துற மாதிரி ஒரு சக்கரம். கீழே பிளாஸ்டிக் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா. கீழே பிளாஸ்டிக் இருக்கு. அது எல்லா தரையிலும் சுத்துமோ? ஆமா எல்லா தரையிலும் சுத்தமா டைமிங்கோட இருக்கும். ஓகே. இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. உண்மையாலுமே ஒவ்வொரு பட்டாசுமே வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னே தெரியல. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. இது எல்லாமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வேற என்னன்னு சொல்ல விரும்புறீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்? ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜோ ஒரு கால் பண்ணா போதும். எங்களோட ரெசிஸ்ட் எல்லாம் மொத்தமா வந்துரும். அது போக நம்ம அண்ணன் சேனல்ல பாத்துட்டு வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் ஆஃபர் கட்டாயம் உண்டு. அப்படியா? சூப்பர்ண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிண்ணே. ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்க ஈசன் பட்டாசுகள்ல உங்களோட கிராக்கர்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.